நடிகர் விஜய்க்கு ரசிகரா இருக்கிறவன எந்த பொண்ணும் தமிழ்நாட்டுல அவனை காதலிக்காதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க. நடிகர் விஜயோடைய ரசிகையா எந்த பொண்ணு இருக்கிறாளோ அந்த பொண்ணை எந்த ஆண் மகனோ நல்ல ஆண் மகனோ காதலிக்காதீங்க, திருமணம் செஞ்சுக்காதீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் 2 பெண்களை பற்றி பேசணும்னு சொல்லி நினச்சேன். அந்த 2 பெண்கள் எனக்கு தெரிஞ்சு ரூட் மாஃபியாட்டா பணம் வாங்கிட்டு தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதில் வீரலட்சுமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அண்ணன் சீமானுக்கு எதிராக பேசுது. இன்னொரு பக்கம் இந்த பெண் என்ன பண்ணுதுன்னா, அண்ணன் இடுமான கார்த்திக் கொடுத்து ரொம்ப இழிவாக பேசிக்கிட்டே இருக்குது. ரொம்ப அவர் ஒரு விவாதத்தில் போய் ஒரு சப்ஜெக்டில் பேசிகிட்டு இருக்காரு. அந்த சப்ஜெக்டை எடுத்து வச்சுக்கிட்டு அவனை இவனை சொல்லி இஷ்டத்துக்கு வந்து இந்த பெண் பேசுதுங்க. இந்த பெண்ணோட பேர் வந்து கெஸ்மி கேண்டி. போட என்ன போடா நாரியும் விமர்சனம் வைக்க தெரில இந்த கெஸ்மி கேண்டிக்கு. நீங்களாம் எதுக்கு வந்து அரசியல் பேசுகிறீங்க அப்படின்னு தான் கேட்க வேண்டியிருக்கு. விமர்சனம் தான் வைங்க. அது என்ன புட அப்படிங்கிறது. இந்த பெண்ணை பற்றி தனியாக நாளைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டு இந்த பெண்ணை பற்றி நம்ம வந்து விசாரிக்கணும். நான் வந்து விசாரித்தேன், பல உண்மைகள் சொன்னாங்க. அது என்ன பேர் வந்து கெஸ்மி கேண்டி, அதை பற்றிலாம் பேசுவோம். எல்லா தகவலெலாம் கிடச்சிருக்கு, கொஞ்சம் பேசுவோம். ஏன்னா இவங்க வந்து கெஸ்மி கேண்டி இவங்க வந்து விமர்சனம் பண்ணுறது தப்பு இல்லை. நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு ஒரு நாள் பேசிக்கிருந்தாங்க, தமிழ் தேசியம் இருந்தாங்க. அப்படியே திருப்பி இப்போ ரூட் மாஃபியாட்ட எதுவும் பணம் வாங்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இடுமான கார்த்தியை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. அண்ணன் சீமானை டார்கெட் பண்ணுறது ஓகே, அண்ணன் சாட்டை திருமணம் டார்கெட் பண்ணுறது ஓகே, அண்ணன் இடுமான கார்த்தியை டார்கெட் பண்ணுறது எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுவாங்க. ஆனால் எதுக்கு இடுமான கார்த்தியை மட்டும் டார்கெட் பண்ணணும், அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு உண்டான பதிலை நாளைக்கு வந்து நான் சொல்கிறேன். நாளைக்கு வந்து இன்னும் நல்ல தகவலோடு கிடச்சிருக்குது. இன்னும் நல்லா விசாரிச்சுட்டு பேசணும், சரிங்களா? இப்போ இந்த காணொலியில் நம்ம வந்து வீரலட்சுமி கொடுத்து வந்து பேசணும். ஏன்னா வீரலட்சுமி வந்து தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை இழிவுபடுத்திகிட்டு இருக்குது. அது ஆரம்பத்திலிருந்து தான் இழிவுபடுத்துது. ஆனால் இப்போ அது பண்ணக்கூடிய வேலை இல்லைன்னா அப்படின்னா தரங்கட்ட செயல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது என்றைக்கு தரமான செயலை செஞ்சுருக்குது? சம்பந்தம் இல்லாமல் என்ன ஒன்றும் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், விஜயலட்சுமி அவர்களுடைய வீடியோ போட்டு, கடந்த முறை நீ தப்பிச்சிட்ட சீமான், இந்த முறை தப்பிக்க முடியாது, ஏன்னா ஆட்சி அதிகாரத்தை வந்திருப்பவர் தமிழ் பெண்களின் தாய்மாமன். இப்படி இது சொல்லும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீயே வந்து போன வருஷம் அக்டோபர் மாதம் என்ன பேசியிருக்க, விஜய் ரசிகர்களை திருமணம் செய்யாதீர்கள்னு பேசியிருக்க. இப்போ இருக்க விஜய் வந்து தாய்மாமனா, தமிழ் பெண்களை தாய்மாமனா? அப்போ போன வருஷம் இருந்த விஜய் வந்து அக்டோபர் மாதம் இருந்த விஜய் வந்து யார்? அவரை எவ்வளோ கேவலமாக தெரியுமா பேசியிருக்கு. நம்மளாம் அந்த மாதிரி பேசவே முடியாது, அந்தளவுக்கு கேவலமாக பேசியிருக்குது இந்த வீரலட்சுமி. என்ன சொல்லுதுன்னா, விஜயோட ரசிகர்களை, ரசிகன் அப்படிங்கிறவனை எந்த பெண்ணுமே லவ் பண்ணாதீங்க, விஜயோட ரசிகை எந்த ஆணுமே லவ் பண்ணாதீங்க. ஏன் லவ் பண்ணாதீங்க? ஏன் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க? விஜயோட ரசிகன் தெரிஞ்சால் பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. விஜயோட ரசிகன் தெரிஞ்சால் எந்த ஆண்மகனும் இந்த விஜயோட ரசிகை வந்து கல்யாணம் பண்ணாதீங்க. ஏன்? அவங்க விஜயோட ரசிகை எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகி 2 புள்ள இருந்தாலும் 26 வருஷமாக நான் விஜயை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த பெண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. கல்யாணம் பண்ணுறது ஒருத்தனை, ஆனால் காதலிக்கிறது ஒருத்தனை, அந்த அளவுக்கு பேச்சு. அதே மாதிரி விஜய் ரசிகை எப்படி இருப்பாங்களா, எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும், தற்குறிக, அதனால கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசினதான் இந்த வீரலட்சுமி. அதை விட உச்சக்கட்டத்துக்கு போய் ஒன்று சொல்லுச்சு, விஜய் ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க, ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது, உங்கள் விஜய் ரசிகன்னா ஏன் உங்கள் பெண்ணை கொடுக்கக்கூடாது, விஜய் ரசிகன்னா உங்கள் பையனை ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது. விஜய் அவர்கள் மாதிரியே விஜய் ரசிகர்கள் முடி வெட்டிக்குவாங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் போட்டுக்குவாங்க, விஜய் அவர்கள் மாதிரியே தம் அடிப்பாங்க, விஜய் அவர்கள் மாதிரியே தண்ணி அடிப்பாங்க, விஜய் அவர்கள் மாதிரியே வந்து அப்பா அம்மா வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க, விஜய் அவர்கள் மாதிரியே வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களை ஒதுக்கி வச்சுருவாங்க, விஜய் அவர்கள் மாதிரியே வந்து ஃப்ளைட்டில் போவாங்க. அப்படியே அந்த இடத்துல ஒரு நான் சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு பேச்சு. அப்போது போன வருஷம் நீ என்ன பேசுனீங்க வீரலட்சுமி அவர்களே? விஜய் அவர்கள் வந்து ரொம்ப மட்டமாக, நம்ம இப்போ அதை சொல்லக்கூட முடியாது, கணவன் அதாவது மனைவியை பிள்ளைகளை வந்து விட்டுருவார், இவர் வந்து வேறு இதோட ஃப்ளைட்டில் போவார் அப்படின்னு பேசுனீங்கல்ல. அப்படி பேசுன நீங்கள் இன்றைக்கி எப்படி வந்து வெக்கம் மானம் சூடு சொன்னால் அது ஏதாவது இருக்குதா? ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே விஜய் அவர்கள் வந்து மனித புனிதர், அவர் வந்து தாய் மாமா, அது அந்த கோடை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி அந்த கேஸே செத்து போச்சு. அதாவது கேஸே க்ளோஸ், தமிழில் இங்கிலீஷில் கேஸே க்ளோஸு. நீ 2023 எலெக்ஷனுக்காக திமுக காசு வாங்கிட்டு வீரலட்சுமி வந்து விஜயலட்சுமி கூப்பிட்டு வர்றாங்க, ஒரு போலியான வழக்கு கொடுக்குறாங்க, வலசவன் காவல் நிலையத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் அது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதை எடுத்து நம்ம டெல்லி இருக்க உச்சநீதிமன்றம் போகிறோம், அங்கே எல்லாத்தையும் விசாரித்து ஜஸ்டிஸ் நாரத்னாமா ஒரு தீர்ப்பே கொடுத்துட்டாங்க. 2 பேரும் குழந்தை இல்லை, 2 பேருமே விரும்பி தான் இது பண்ணியிருக்கீங்க, அதனால் இது சட்டப்படி குத்தம் இல்லை, சட்டப்படி தப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க,
சீமானுக்கு அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும்போது அவர் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவர் கல்யாணம் ஆகி இப்போ கிட்டத்தட்ட 12-14 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் நீங்களும் வந்து ஜக்கேஸு அப்படி இப்படி நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க. அப்போது இந்த வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குவாஸ் பண்ணுறாங்க. பொதுத்தரத்தில் 2 பேர் ஒருத்தரை பேசிக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வழக்கே குவாஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தாய் மாமனார் கூடிய விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன, க்ளோஸ் பண்ண வழக்கை திருப்பி இது பண்ணுவாங்களா? அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன புரியலை. என்ன இது எப்படி எதுக்காக வந்து வீரலட்சுமி வந்து இப்படி போடுது? ஒரு பக்கம் என்ன பண்ணுதுன்னா, விஜய் அவர்களே விஜய் ரசிகனை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி மட்டமாக பேசுது. கரூர் சம்பவத்துக்கு காரணமே வந்து விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்கள் வந்து லேட்டாக வந்துட்டார். இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 4000 பேர்த்த அவரே திட்டமிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார். அந்த உள்ள என்றால நாமக்கல்லேருந்து அந்த கரூர் அந்த பேசின ஸ்டாம்பிட்டான இடத்துக்கு வந்து வரங்குள்ள 4000 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து அவரே பண்ணிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது இந்த வீரலட்சுமி. கரூர் சம்பவத்துக்காரன் அப்படியே விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்களை கைது பண்ணோம். அதே மாதிரி விஜய் ரசிகர்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க, தற்குறித்தனமாக இருப்பாங்க, அவங்களுக்கு பொண்ணு இப்படிலாம் பேசிட்டு இன்றைக்கி என்ன விஜய் அவர்கள் தாய்மாமன் எப்படி ஆச்சு? அதாவது ஒன்று என்னென்னா, இந்த வீரலட்சுமி போன்றவர்களை பல பேர் பயன்படுத்திக்கிறாங்க. அதான் உண்மை. திமுக போன தடவை பயன்படுத்துச்சு. இந்த மாதிரி சீமானுக்கு எதிராக என்ன பண்ணலாம், சீமானை வந்து திமுக எடுத்து கேள்வி கேட்குறாரு, திமுகவுடைய முகத்தில் வந்து கிழிச்சு எறிகிறாரு, ஈவேரா அவர்களை பற்றி பேசுகிறாரு. அப்போ என்ன பண்ணலாம்? கடைசி நம்பிக்கை என்ன, திராவிடத்தோட கடைசி நம்பிக்கை என்ன, விஜயலட்சுமி அவர்களை வச்சு சீமானை டார்கெட் பண்ணலாம். அந்த வேலைக்கு ஏஜெண்ட் யார், இந்த வீரலட்சுமி. இப்போது அதே மாதிரி தாவே காட்சி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? விஜய் அவர்கள் வந்து விஜய் அவர்களை சீமானை கேள்வி கேட்குறாரு, என்ன பண்ணலாம்? இப்படி வீரலட்சுமி வச்சு இது பண்ணு அந்த மாதிரி அசைன்மெண்ட் சைன் ஆயிடுச்சான்னு தெரில, பாப்பா இதுக்கு மேலே வர தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி வீரலட்சுமி போன்றவர்கள், அவருடைய கணவர் பூன கணேசன் ஆல்ரெடி அந்த ஸ்கெட்சு மேட்டெல்லாம் தெரியும், என்னம்மா ஸ்கெட்சு போடுறியாமா, இந்த ஸ்கெட்சு பென்சிலு அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கணவர் பூன கணேசன் வந்து பூவை கணேசன்னே வருது. பூவை கணேசன் வந்து ஒரே நேரத்தில் பல ஆட்கள் ஒரு கையில் வந்து 5 பேர்த்த அடித்து துணி துவைக்கிற மாதிரி காய போடுவார். யார்? வீரலட்சுமி கணவர். அப்படிலாம் பில்டப் பண்ணி சீமானோட சண்டைக்கு வாங்க அப்படி இப்படின்னு கூப்பிட்டுச்சு. கடைசியில் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்களே இலை எடுக்கிற சண்டையில் போய் மண்டையை உடச்சிக்கிட்டு படுத்து கிடந்தாப்புல. யார்? இந்த வீரர். ஒரே நேரத்தில் 5 பேர்த்த அடித்து துணி துவைக்கிற மாதிரி காய போடுவார்ல அவர். 10 விரலையும் வந்து 10 பேர்த்த அடிப்பார். யார்? வீரலட்சுமி கணவர். அப்படி அடிக்கிறவர் ஏன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட வந்து அடி வாங்கிட்டு தலையெல்லாம் உடஞ்சி போய் மூஞ்சியெல்லாம் கோணாலாக போய் படுத்துருக்கணும்? சும்மா அதெல்லாம் ஒரு டம்மி பீஸு, வாய் இருக்குன்னு என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய பீஸு. அந்த பீஸ் எதுக்காக பேசுது? இப்போ வந்துட்டு திருப்பி ஏன் அதை பழசை வந்து கிளறுது? இப்போது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். சீமானவருடைய மனைவி கைல்வெளி அவர்கள் அந்த அவங்க பூர்வ சொத்து வந்துச்சு, அவங்க அப்பா காளிமுத்து சொத்து 25 ஏக்கர் கிட்ட வந்துச்சு. அது விருதுநகரில் சேர்ந்த இடம். அது சீமானவர்கள் அஃபிடபிளில் கொடுத்துருக்காரு. இப்போ அந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிச்சு. இன்னொன்று என்ன, இப்போ சவுக்கு சங்கரை வந்து 18 கோடிக்கு சம்மந்தமாக சீமானவர்கள் நீலாங்கல்ல இருக்கிற வீடு, அது பக்கத்தில் ஒரு 2-3 கிரவுண்டு இடம், அதோட மதிப்பு வந்து அந்த 18 கோடி ரூபாயா, சீமானவரை 4 கோடி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டை கொண்டு போய் பத்திரப்பதிவு ஆஃபீஸில் கொடுத்துருக்குது. இந்த அம்மா குற்றச்சாட்டு என்னப்பா அது வந்து சீமான் பேரிலே இல்லை. ஆனால் என்னென்னா ரூபன் அண்ணன் அவர் தான் வந்து பவர் ஆஃப் அட்டானமி. அமெரிக்காவில் இருக்க ஒருத்தர் அவர் வந்து இங்கே நிலத்தை வந்து வேறத்தவங்களுக்கு விற்கிறதுக்கு எதுக்கு பவர் ஆஃப் அட்டானமியாக ரூபன் அவர் போடணும். அந்த ரூபன் அவர்கள் நாம் தமிழ் கட்சியோட வழக்கறிஞர் பாசறை தலைவர். அதே மாதிரி ஸ்ரீதர் அவர்கள் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர். அவர் எதுக்கு சாட்சியாக போடணும்? அந்த சுல்தான் அப்படிங்கிறவர் தான் வாங்கியிருக்காரு. அந்த சுல்தான் அப்படிங்கிறவர் ஒருவேளை நாம் தமிழ் கட்சிக்காரராக இருக்கலாம், அவர் அந்த இடத்த வந்து வாங்கியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேர் இருக்கனால அந்த நிலம் சீமானோட நிலம் தான், சீமான் தான் வாங்கிட்டாரு. அந்த பணத்தை சீமான் திமுக வாங்கிட்டாரு. இந்த நிலம் சீமானுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்து சீமான மேலே அவதூறு பரப்புறாங்க. இப்போது நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த சுல்தான் அவர் நாம் தமிழ் கட்சி இருக்கலாம், அவர் ஒரு இடம் வாங்கலாம். அப்புறம் இடம் வாங்கும்போது ஒரு நம்பிக்கையான யாழ் அப்படி இருக்கும்போது இது பண்ணலாம். விற்றவரும் நாம் தமிழ் கட்சிக்காராக இருக்கலாம், அவர் வந்து பவர் ஆஃப் டாப்னே ரூமனை போட்டுருக்கலாம். என்ன விவரம் எதுக்குமே யாருக்குமே தெரியாது. யார் சொல்லணும் அப்படின்னா, விற்றவர் சொல்லணும், வாங்கினவர் சொல்லணும். அவங்க 2 பேர் ஒன்றுமே சொல்ல. ஆனால் இடையில வந்து உட்காந்துக்கிட்டு சீமான் நிலம் தான் அப்படின்னு சொல்லி பத்திரப்பதிவு ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த நிலத்தை வந்து இது பண்ணுங்கள், சீமான் வந்து இப்படி பாருங்கள், சீமானுக்கு எப்படி சொத்து வந்துச்சு பாருங்கள். இதே போனாச்சு இருந்துச்சுன்னா விஜய் அவர்கள் வந்து அவருக்கு இந்த புலி படத்தில் 5 கோடி ரூபா அதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம். இந்த மாதிரியான ஒரு வீரலட்சுமி அவர்களை நம்ம வந்து என்ன ஒன்று அப்பப்போ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னும் நம்ம ஹார்ஸாக பேசலாம், ஆனால் இதெல்லாம் ஹார்ஸாக பேச தேவையே இல்லை. இதெல்லாம் போகிற போக்கில் என்ன ஒன்றும் அப்படியே போ ஓரமாக போ, காசுக்காக தான் நீ கூவுற, கூ போ
உன்னுடைய அவதூறுலாம் வந்து ஒன்றுமே இல்லை. அந்த அவதூறுக்கு பதில் சொல்லணும். சல்லி சல்லியாக நொறுக்கிட்டாங்கங்கிற மாதிரி என்ன அவதூறு கொண்டு வர? விஜயலட்சுமி அவர் தாய்மா போ, அந்த வழக்கே வந்து செத்து போச்சு போ, வேறு என்ன? இந்த பத்திரம் இருக்குது போ, அந்த பத்திரத்தை வச்சுட்டு நீ உட்காந்து அழுவு போ. அந்த பத்திரம் ஒன்றும் இல்லை. அந்த பத்திரம் சீமான பேர் இருக்கா? இல்லை சீமான பேரில் இல்லை. அப்புறம் எப்படி சீமான சொத்தாகும்? அப்படி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நீங்கள் விஜய் அவர்களை கொடுத்து எவ்வளோ இழிவாக பேசியிருக்கீங்க. விஜய் அவர்களை நம்மெல்லாம் இழிவாக பேசவே இல்லை. அப்போ அவங்க விஜயலட்சுமி பேசுகிறதுல ஒரு 10ல் 5 மடங்கு, 10ல் 1 மடங்கு, 10ல் 0 மடங்கு கூட நம்ம பேசலை. விஜய் ரசிகைக்கு பொண்ணு கொடுக்குறப்பா, விஜய் ரசிகனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது. விஜய் ரசிகனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது. ஏன்? அவங்க தற்கூரிகள் இன்னும் வல்கராக பேசுகிறாங்க. விஜய் மாதிரியே ட்ரெஸ்ஸு, விஜய் மாதிரியே வந்து முடியை வெட்டிக்குவாங்க, விஜய் அவர்கள் மாதிரி அப்பா அம்மா இது பண்ணிடுறாங்க, விஜய் அவர்கள் மாதிரி மனைவி பிள்ளைகளை விட்டுருவாங்க, விஜய் அவர்கள் மாதிரியே ஃப்ளைட்டில் போவாங்கன்னு பேசினால இந்த வீரலட்சுமி அப்படிலாம் பேசிட்டு இன்றைக்கி விஜய் அவர்கள் தாய்மாமன் அப்படின்னு பேசினா எப்படி இருக்குது? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பேசிடலாம். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.